படம் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு புது படம் பார்க்குற மாரி, புது கதை பார்க்குற மாரி இருக்கு. கதையோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோவப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவால வாழ்க்கையே மாறி போகுன்றத ஒரு எக்ஸாம்பிள் இந்த படமா இருக்கும். கடைசியில வந்து அந்த கிளைமாக்ஸ் தான் ரொம்ப வழக்கமா யூசுவலா எல்லா படத்துலயும் பார்க்குற கிளைமாக்ஸ் இல்லாத மாரி இந்த படத்துல நல்ல ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருக்காங்க. படம் ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருமே போய் பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்குற படம் தான் இது. வயலன்ஸ் அந்த அளவுக்கு கரெக்ட்டான இடத்துல குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குங்களா? இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்கு? 2 பேரோட காம்போவும் வந்து நீங்க படம் பாருங்க. உங்களுக்கே ஒரு புதிய எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். ஏன்னா, ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோ வந்து ஒரு இன்னசென்ட்டாவும், அவர் மேல தப்பு இல்லாத மாரி காட்டுவாங்க. கலையரசன் கூட இதுல வில்லன் ரோல்ரா பண்ணல. அவர் வந்து ஒரு அவர் குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து தட்டி கேட்கிறாரு. அது வந்து இன்னொருத்தருக்கு பாதிப்பாவுது. இப்ப 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆகும்போது 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சலிச்சவங்க இல்லாத மாரி தான் காட்டுறாங்க. நல்லா தான் இருக்கு படம். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோட, குழந்தையோட கூட கூட்டு போய் பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு படம். மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனா கிராமத்துல காட்டுற மாரி தான் காட்டுறாங்க. என்ன சொல்ல வராங்க? என்னன்னா, அவரு மெட்ராஸ்ல இருந்துட்டு அவர் போறதால, அவர் என்னன்னா கிராமத்துலேருந்து வந்து ஒரு பையன், தான் அப்பா ஆசைக்காக மெட்ராஸ்ல போய் கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா அந்த ஊர்ல பெருமையா இருக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு மெட்ராஸ்க்கு போறாரு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு போறதால, அவர் ஊருக்கு போனா எல்லாரும் அவர மெட்ராஸ்காரன்னு சொல்றாங்க. அதுதான். மெட்ராஸ்காரன் மூவி நல்லா இருக்கு. ஃபேமிலியோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட முக்கியமா வந்து என்ஜாய் பண்ணி கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. அண்ட் ஓடிடில வந்துரும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துறாதீங்க. அந்த பிஜிஎம் அண்ட் அந்த தியேட்டர்ல வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பொங்கல் செலிப்ரேஷனா கண்டிப்பா இந்த மூவியை தியேட்டர்ல பாருங்க. என்ன சொல்ல வராங்க? மெட்ராஸ்காரன் பேர் வச்சிருக்காங்க. கிராமத்துல காட்டுறாங்க. ஓகே. ஸோ மெட்ராஸ்காரன் அப்படின்னா மூவிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருத்தர் வந்து மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு, அதனால அவர் வந்து மெட்ராஸ்காரன் சொல்றாங்களே தவிர மூவிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் மூவி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. இது ஃபைட் சீக்வென்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு? ஃபைட் ஆக்சுவலா இது ஒரு ஆக்ஷன் மூவின்றதுனால நிறையவே ஃபைட் சீன்ஸ் இருக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட் கொண்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. சிலதுல எல்லாம் நமக்கு தெரியும் இந்த சைட்ல லெஃப்ட்ல ரைட்ல எல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும். பட் வந்து இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அந்த சிங்கிள் டேக்லயே வந்து 2 ஹீரோஸுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. நார்மலா கலையரசன் சார் நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிஸ் தான் பண்ணிருப்பாரு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதுல இன்னும் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அலைப்பாய்தே சாங் எனக்கு அதுல எப்படி இல்ல இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது ஏன்டா கொண்டு வந்தாங்கன்றது கிடையாது. நார்மலாவே நானும் 90s கிட்ஸ் தான். எனக்கு அந்த சாங் ரொம்பவே பிடிக்கும். மாதவன் சார் ஆக்ட் பண்ணதுல இருந்தே எனக்கு அது பிடிக்கும். பட் இவங்களே அவங்களே கம்பேர் பண்ணும்போது எது நல்லா இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா ரெண்டுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த சாங் பிடிக்கும். சொல்லுங்கண்ணா. மெட்ராஸ்காரன் படம் எப்படி இருக்கு? படம் வேற லெவல்ண்ணா. உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலி கான்செப்ட். கதை வந்து எப்படி சொல்றதுன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கல்யாணம் ஆகிற டைம்ல அம்மா பேச்சை எல்லாரும் கேட்கணும். அம்மா பேச்சை கேட்டு வெளில போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க பேச்சை கேட்டு பெரியவங்க பேச்சை கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கான்செப்ட். அம்மா பேச்சை கேட்காம வெளியே போனா என்ன நடக்குமோ அதை படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, ஹீரோவா இருக்கட்டும், கலை ப்ரோவா இருக்கட்டும், 2 பேருமே அவங்களோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா நடிச்சிருக்காங்க. உண்மையா சூப்பரா நடிச்சிருக்காங்க. கலை ப்ரோ சொல்லவே தேவையில்ல. அவரோட கேரக்டர் அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அதில் பிச்சு உதறிடுவாரு. அந்த வகையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யாவும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவங்களும் அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ வந்து சாங்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. அது எல்லா படத்திலும் பண்ணுறது தான் நிறைய ரீமேக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து சாங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டை கேட்டு. இந்த படத்தில் கேட்கும் சூப்பராக இருக்குது. தேட்டர் எஃபெக்டில் கேட்கும்போது நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பிச்சு ஏற்றிட்டாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. டேரக்டர் சூப்பராக படம் எடுத்திருக்காரு. நல்லா இருக்குது. நல்ல கதை. ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். சொல்லிட்டு போங்கக்கா. படம் எப்படி இருக்கு? சூப்பர்ப்பா எங்க தம்பி படம். என்ன பண்ணிருக்காரு? எப்படி பண்ணிருக்காங்க? மெட்ராஸ்காரன் என்னன்றதை காட்டியிருக்காங்க. ஓகே. வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு மெட்ராஸ்ல என்ன நடக்குது, மெட்ராஸ்ல இருந்து இங்க வரவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை காட்டியிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க எல்லாருமே? சூப்பரா பண்ணியிருக்காங்கப்பா. சக்சஸ்ஃபுல் தான். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ப்ரோ. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டேஜில், அதாவது படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ப்ரோ. ஆனால் அதுக்கப்புறம் சீட் எஜ்ஜில் உட்கார, அதாவது ட்விஸ்ட்டு, நம்ம ட்விஸ்ட்டு எதிர்பார்ப்போம்ல, ஒரு ட்விஸ்ட்டு எதிர்பார்ப்போம். இது இருக்கும், இது இருக்கும்டா அப்படின்னுவோம். அது வரும், ஆனால் அந்த ட்விஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் இது இருக்காரு, அப்போ இது இருக்கும்டா. கடைசி மட்டும் ட்விஸ்ட்டை நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் வரும். அதுதான் படமே. அதாவது மெட்ராஸ்காரன்றது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிவோம் மெட்ராஸில் இது, அதாவது புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தன் வந்து மெட்ராஸில் வேலை செய்கிறான். அவன் வந்து ஊருக்கு போகிறான்னா அவனை மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் பேஸ் பண்ணி தான் சில பேர் மெட்ராஸ்காரன் வேறு மாரி இருக்கும், இந்த மாதிரி மெட்ராஸ் பேஸ் பண்ணி இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஆனால் உண்மையிலே சொன்னால் விஷன் வேறு லெவல். அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாம் சிஎஸ் வேறு லெவலில் பண்ணிக்கிறார் ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன்,
ஒரு ஒரு வைப் இருந்துட்டே இருக்கு, வைப் ஒரு மாதிரி வைப் இருந்துட்டே இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ரொம்பலாம் ஒரு ஃபேமிலி பார்க்காத அளவுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. படத்தை வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையாக படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் வந்து பாருங்க. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங் வைஸ் அதே மாதிரி ஃபைட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து ட்விஸ்ட் நிறையா இருக்குது இந்த படத்தில். ஸோ இது நான் இப்போ மைக்கில் சொல்லிட்டேன்னா உங்களுக்குலாம் அந்த எப்படி சொல்லிட்டு கிக் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நேரில் வந்து வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியாது என்ன ட்விஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ ஆல்வேஸ் சொல்ல போனால் நைஸ், நல்ல படம், சூப்பர்ண்ணா. எல்லா வயசுல நான் எதுலேயும் வந்து கம்மின்றதெல்லாம் கிடையாதுண்ணா. அந்த கேரக்டருக்கு அவங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, டைரக்டரும் நல்லா எடுத்திருக்காரு, எல்லாருமே சூப்பர்ண்ணா, படம் நைஸ். ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் ஃபைட் சீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எடுத்து நல்லா இருக்குண்ணா படம். எல்லாமே நான் இதிலே சொல்லிட்டேன்னா அப்புறம் பார்க்குறவங்க இதிலே பார்த்துட்டு போயிடுவான்ல. ஒரு அடின்னு நான் அதுதான் சொல்கிறேன், நான் அதெல்லாம் நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கண்ணா. நான் என்ஜாய் பண்ணேண்ணா, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். பார்க்கலாண்ணா, நானும் எங்கள் அம்மா எல்லாரும் ஒன்றா தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக கூட வந்து பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு.